ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா சப்பாத்தி தான் செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்யறேன்னு பார்த்துடலாம். மக்களே, ஆட்டுக்கால் ரெடியாக இருக்குது. நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்காங்க போல். இதுக்கப்புறம் என்னம்மா பண்ணணும்? இப்போ தண்ணி ஊற்றிக்கணும். அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். சரி சரி. ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். கொஞ்சம் ஒரு கொஞ்சோண்டு கிட்ட உப்பு போட்டுங்க. ஏம்மா தேங்காய் விட போடுறா? இது எதுக்கு போடுறோன்னா அப்போ தான் நல்லா சீக்கிரத்தில் வேகும். சில பேருக்கு தெரியாது, இது ஒரு டிப்ஸு. சரி சரி சரி. அப்படியே வேக போட்டால் சரியாக வேகாது. இப்படி போட்டு வேக வைங்க, சீக்கிரத்தில் வெந்துடும். சரி ரைட். இப்போ மூடி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுற வேண்டியதான். பச்சை மிளகா வந்துட்டு ஒரு 7-8 பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, தேங்காய் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். ஏன் கடுகு அரைக்கலன்னா உங்களுக்கு காட்டணும் தான் நான் அரைக்கல. அதே மாதிரி பச்சை மிளகாவும் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அரைக்காமல் வச்சுருக்கேன். இதெல்லாமே நீங்கள் தனித்தனியாக அரைச்சி வச்சுங்க. இப்போ வந்து தக்காளி, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, வெங்காயம், இதான் இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது. இதுதான் தேவையான பொருளா? சரி ரைட்டு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாமா? இப்போ நல்லா ஆட்டுக்கால் நல்லா வெந்திருக்கு. இதெல்லாம் அப்படி எடுத்துக்க வேண்டியது. அது அவ்வளோதான். சும்மா அது இது வேகிறதுக்காண்டி வச்சதுனால. ஆமாம், அது நல்லா வந்துருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். மெயினாக கடலை எண்ணெய் நல்லா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ண நல்லது. கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளேவராகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது. சோம்பும் நுணுக்கி வச்ச ஏலக்காவும் போட்டுக்கலாம். சோம்பு நுணுக்கி வச்ச ஏலக்காவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பார்த்து வெங்காயம், நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். புதினா போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வாசனை வருது. நல்லா தொக்கு மணி நல்லா வரணும். நல்லா வதக்குங்க. இந்த சைஸில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். சரி சரி. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கடுகு அரைச்சி வச்சதை அதையும் ஊற்றிக்கலாம். வந்து வேக வச்ச காலை இதில் போட்டுடலாம்.
இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினதை அரைச்சதை இது ஊற்றிக்கலாம். இது தேங்காய் பால் கணக்கு வராது, தேங்காய் அரைச்சி அந்த சக்கையும் லைட்டாக அரை முடி தேங்காய் அப்படியே அரைச்சி ஊற்றிருக்கேன். பால் கிடையாது, ஆனால் குருமா கரைக்கிற மாதிரி. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். சரி சரி. நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்கலாம். கொத்தமல்லி. வாசனை நல்லா கமகமான இருக்கு. செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டும் அதுக்கு மேலே இருக்கும். டேஸ்ட் வந்து இப்போ நான் இந்த செஞ்சு பாருங்கள் இது எப்படி இருக்கணும். ஏன்னா சில பேர் இது மாதிரி செய்ய மாட்டுறாங்க, கறி குழம்பு மாதிரி பண்ணி விட்டுறாங்க. ஆனால் இந்த மெத்தடில் செய்கிறது தான் உண்மையான நல்லா ஆட்டுக்கால் பாயை தான். இது வந்து சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்திக்கு தான் சாப்பிட போகிறோம். பார்ப்போம். ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக தடன்னு நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா கம்மன்னு ஆட்டுக்கால் பாயா ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது டிஷ்ஷு வேணும்னாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பண்ணுறோம். தேங்க்யூ. பாய்.